முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் நலனுக்காக மயிலாடுதுறையில் அதிமுகவினர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். பிரசன்ன மாரியம்மன் ஆலயம், ஸ்ரீவதான்யேஸ்வரர் ஆலயம், திருவிழந்தூர் ஆஞ்சநேயர் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். திருவையாறு ஆட்கொண்டேஸ்வரர், ஆஞ்சநேயர், வைரவன் கோவில்களில் தமிழக முதலமைச்சரின் உடல் நலத்திற்காக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். இதேபோல் கும்பகோணத்தில் உள்ள சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. ஸ்ரீ பாதாள காளியம்மன், பகவத் விநாயகர் கோவில்களிலும் அதிமுக நிர்வாகிகள் குவிந்தனர். தேனி மாவட்டம் போடி சுப்பிரமணியர் கோவிலில் முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற வேண்டி அதிமுகவினர் வழிபாடு நடத்தினர். 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்றனர். இதேபோல் விருதுநகரில் உள்ள கோவில்களிலும் பூஜைகள் நடைபெற்றன. அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கூடி கோவில்களில் பல்வேறு அபிஷேக அர்ச்சனைகளிலும் ஈடுபட்டனர். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் மேயர் மருதராஜ் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண குணமடைய வேண்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. கோட்டை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூஜையில் மேயர் மருதராஜ், நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தங்கதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை முன்பு அதிகாலையிலிருந்தே அதிமுகவினர் கூடியுள்ளனர். முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் குணமடைய வேண்டும் என அதிமுகவினர் சூடமேற்றி மருத்துவமனையை வலம் வந்தனர். தேங்காய், பூசணிக்காய் உடைத்தும் அதிமுகவினர் மருத்துவமனை வாசலில் வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு அதிமுகவினர் வந்த வண்ணம் உள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள கோவில்களில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்காக சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் பூரண குணமடைய வேண்டி இந்த பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டி மதுரை அதிமுக தொண்டர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் திரண்ட அவர்கள் பல்வேறு அபிஷேக ஆராதனைகளை செய்து வழிபாடு மேற்கொண்டனர். இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். முதலமைச்சர் ஜெயலலிதா ஆரோக்கியத்துடன் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார் என நம்புவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா விரைந்து குணமடைய வேண்டி தேனி மாவட்ட அதிமுகவினர் வீரபாண்டி கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தினர். தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் இந்த பூஜை நடைபெற்றது. வீரபாண்டி கௌரி மாரியம்மன் கோவிலில் கூடிய அதிமுகவினர் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். ராஜபாளையம் மயூரநாதர் சுவாமி கோவிலில் குவிந்த அதிமுகவினர் முதலமைச்சர் விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என அர்ச்சனை செய்தனர். இதேபோல் அருப்புக்கோட்டையில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் கோவிலிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என மதுரை ஆதினகர்த்தர் கும்பகோணத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். கும்பகோணம் அருகே உள்ள திருப்புரம்பியத்தில் உள்ள சாட்சிநாதர் கோவிலில் முதலமைச்சர் நலனுக்காக ஆதினகர்த்தர் பூஜை நடத்தினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அதிமுகவினர் சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். பூரண குணமடைந்து தமிழக முதலமைச்சர் வழக்கமான பணிகளில் ஈடுபட வேண்டி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடத்தப்பட்டது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் நலனுக்காக சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான கருணாஸ் வழிபாடு நடத்தினார். தமிழக மக்களின் பிரார்த்தனைகளாலும் அன்பாலும் முதலமைச்சர் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் கருணாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்களுடைய உண்மையான அன்பும் பாசமும்
அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் உள்ள எல்லா மதம் சார்ந்த, எல்லா மொழி சார்ந்த, எல்லா இனம் சார்ந்த மக்களுடைய அன்புக்கு பாத்திரமான அம்மா அவர்கள் நிச்சயமாக பரிபூர்ண குணமடைந்து இன்னும் எல்லாமல்ல இறைவனுடைய அருளை பெற்று மீண்டும் தமிழக மக்களுக்கு தேவையான அத்தனை நலத்திட்டங்களையும் வழங்கி ஏழை எளிய மக்களை வாழ வைப்பார்.